பிரசாத் குடும்பத்துல பெரிய மருமக அனாமிகா ரொம்ப பொறுப்புள்ள பொண்ணு. குடும்பம்னா அவளுக்கு அவ்வளோ இஷ்டம். ரெண்டாவது மருமக அவனி எப்ப பார்த்தாலும் அவளோட அழகு, சொந்த வேலைய பத்தி தான் யோசிப்பா. மூணாவது மருமக அஞ்சலிக்கு சோம்பேறித்தனம் ஜாஸ்தி. சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் சாக்கு சொல்லிக்கிட்டு இருப்பா. கொஞ்ச நாள்லயே வெயில் காலம் போயிட்டு மழைக்காலம் வர ஆரம்பிச்சுது. வானத்துல மேகங்கள் சூழ்ந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் சாரதா ஹால்ல இருந்து மருமகள்களை கூப்பிட்டாங்க. அம்மா அனாமிகா, அவனி, அஞ்சலி, எல்லாரும் கொஞ்சம் வெளிய வாங்க. வானத்தை பாத்தீங்களா? பயங்கரமா மழை வர மாதிரி இருக்கு. இடியும் மின்னலுமா இருக்கு. சொல்லுங்க அத்த, என்ன விஷயம்? காத்தும் நல்லா சில்லுன்னு வீசுதுல. என்ன அத்த, எதுக்காக கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? என் ஃபேஸுக்கு இப்பதான் ஃபேஸ் பேக் போடலான்னு நினைச்சேன். இந்த மழைக்காலம் வந்தாலே போதும், ஃபேஸ் ஃபுல்லா ட்ரை ஆயிடுது. என் பிரச்சனை எனக்கு. என்ன அத்த, நல்லா இருந்துச்சு சில்லுன்னு தூங்கலான்னு படுத்த உடனே எழுப்பிட்டீங்களே. நல்லா போத்திக்கிட்டு தூங்குனா இப்ப எப்படி இருக்கும் தெரியுமா? அடடா, என் மருமகள்களுக்கு மழைக்காலம் வந்தா வீட்ல என்ன பண்ணலான்னு இல்ல, அவங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம்னு ஞாபகம் வருது. இங்க பாருங்கம்மா, மழை ஆரம்பிக்கும் போதே கூரை மேல இருக்கிற குப்பையெல்லாம் எடுக்கணும். ஊறுகாயெல்லாம் ஜாடியில போட்டு மூடணும். ஜன்னல் எல்லாம் சரியா மூடுதான்னு செக் பண்ணணும். மாமா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. காலையிலேயே நான் வீட்டு மேல ஏறி தண்ணி நிக்காத அளவுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். ஊறுகாய் ஜாடி எல்லாம் கூட நான் நேத்தே ரெடி பண்ணி வச்சிட்டேன் மாமா. பாத்தீங்களா, இதுதான் பொறுப்புங்கிறது. இப்படிதான் இருக்கணும். சொல்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் செஞ்சுட்டா. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? அனாமிகாவுக்கு நீங்க ஒரு உதவியாவது செஞ்சிருக்கலாம்ல. அத்த, மாடி மேல ஏறி தூசி தட்டணுமா? எஸ் அருமை என்ன ஆகும் அத்த? என்னோட புருஷனுக்கு நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுன்னா சுத்தமா பிடிக்காது தெரியுமா? ஆமாம்மா, அவனே ரொம்ப சென்சிட்டிவானவ. அவளுக்கு இந்த வேலையெல்லாம் தெரியாது. அண்ணி அனாமிகாக்கு இது பழக்கம் தானே, அவங்க செய்யட்டுமே. நான் கூட அப்படிதான் அத்த. இந்த மழை காலத்துல எனக்கு மூட்டுக்கு மூட்டு நின்னு போயிடும். நான் ரூமுக்கு போய் படுத்து ரெஸ்ட் எடுக்க போறேன். வா அருண், நம்ம ரூமுக்கு போலாம். அம்மா, நிஜமாவே அஞ்சலிக்கு உடம்பு சரியில்லை. அவளை எந்த வேலையும் வாங்காதீங்க, அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். மழை வந்தா வரட்டுமே, அதுக்கு முன்னாடி எதுக்கு இவ்ளோ வேலை செய்யணும்? என்னடா சுரேஷ், அருண், என்ன பேசுறீங்க? எல்லாரும் வீட்ல ஒன்னா இருக்கும்போது ஒன்னு சேர்ந்து வேலைய பகிர்ந்துக்கணுமே தவிர உன் அண்ணி அப்படி தனியா விடக்கூடாது. பொண்டாட்டிங்களுக்காக இப்படி பேசுறீங்களே. என்னங்க, சும்மா இருங்க. அவங்கள ஒன்னும் சொல்லாதீங்க. அவங்களுக்கு தான் பழக்கம் இல்லல்ல. பரவாயில்ல, விடுங்க, நானே பாத்துக்கிறேன். நனைஞ்சு போயிருக்கீங்களா? ரூம்குள்ள வாங்க, டவல் தரேன். சரி விடுங்க, அவங்க வேலைக்கு அவங்கவுங்க பொறுப்பு. அனாமிகா, உன் புருஷனை உள்ள கூட்டிக்கிட்டு போய் சுட சுட காஃபி குடுமா. அவங்க ரூமுக்கு அவங்க போனாங்க. கொஞ்ச நேரத்துல பயங்கரமான அடர்த்தியான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நிக்காம பெஞ்சுது. பிரசாதும் சாரதாவும் ஹால்ல இருந்த ஜன்னல் வழியா நின்னுக்கிட்டு வெளியில பெய்யற மழைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. மழை கூடயே காத்தும் வந்து வீடு முழுக்க சிலுச்சிலுன்னு இருந்துச்சு. பாத்தியா சாரதா, இந்த மழை எவ்வளவு நல்லா இருக்கு. கிராமத்துல மழை வந்தாலே பண்டிகை தான் இல்லையா? ஆமாங்க, ஆனா நம்ம மருமகள்களை நினைச்சா மனசுக்கே கஷ்டமா இருக்கு. அனாமிகா வீட்டுக்காக பாடா பட்டுக்கிட்டு இருக்கா. மத்தவளுக சோம்பேறித்தனமா இருக்காளுங்க, பொறுப்பே இல்லாம. அனாமிகா மனசு எவ்வளவு சுத்தமான மனசு. இந்த குளிருக்கு எல்லாரும் இஞ்சி டீ குடிங்க. வெங்காயம் பக்கோடா கூட செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க. ஆமா அனாமிகா, உண்மையிலேயே நீ வரம் கொடுக்கற தேவதம்மா. இப்பதான் நினைச்சேன், உடனே கொண்டு வந்த பாத்தியா? அப்பா, அவ எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம். நீங்க நடுவுல வந்து புகழ்ந்துக்காதீங்க. இப்படி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு அதிசயம் நடந்தது. ரமேஷ் அனாமிகாவோட அறைக்கு முன்னாடி மட்டும் மழை ஐஸ் கட்டியா பெஞ்சுது. அங்கங்க பனிக்கட்டிகள் குவியலா இருந்துச்சு. அது பார்க்க சாதாரண ஐஸ் மாதிரியே இல்ல, தங்க நிறத்துல மஞ்ச கலர்ல இருந்துச்சு. அதுல தங்கம் எப்படி ஒளிருமோ அதே அளவுக்கு ஒளியும் வீசிட்டு இருந்தது. மத்த எந்த இடத்துலயும் அந்த மாதிரி ஒரு ஐஸ் கட்டி இல்ல. அனாமிகாவோட அரை வாசல்ல மட்டும் தங்க மாய பனிமழை பொழிஞ்சுது. என்னங்க, பாத்தீங்களா அத்த? நம்ம வாசல பாருங்க, மழை வித்தியாசமா பெய்யுது. பார்க்க பனிக்கட்டி மாதிரி இருக்கு, ஆனா தங்க நிறத்துல மின்னிட்டு இருக்கே. ஆமா, நிஜம்தான். இது என்ன அனாமிகா, இந்த மாதிரி மழைய நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. நம்ம வாசல்ல மட்டும் இருக்கு, கவனிச்சியா? அட ஆமாம்பா சாரதா, இது சாதாரண மழை இல்ல, ஒரு மாய மழை. தங்க மழையா பொழியுது, அதுவும் வானத்துல இருந்து இயற்கையா.
ஆமாங்க, இது என்ன மாயம்னு எனக்கு கூட புரியலங்க. சத்தத்தை கேட்டு மழையில வெளியில வர பிடிக்கலனாலும் இஷ்டமே இல்லாம 4 பேரும் வெளியே வந்தாங்க. 4 பேரும் வாசல்ல வந்து பார்த்தாங்க. அவங்க 4 பேரும் அனாமிகாவோட வாசல கண்ணை பெருசாக்கி பார்த்தாங்க. என்னது இது சுரேஷ், கவனிச்சிங்களா? அவங்க வாசல்ல என்ன விழுந்திருக்கு? பார்க்க தங்க மாதிரியே இருக்கு. பனிமழை தங்க நிறத்துலயா பெய்யும்? ஆமா அவனி, இது கனவு இல்லையே, பார்க்க மாயமா இருக்கு. அருண், நம்ம வாசல்ல என்ன சேரா இருக்கு? ஆனா அனாமிகா அக்கா வாசல்ல மட்டும் தங்க நிறத்துல பனியா இருக்கு. இத பாக்குறதுக்கே கண்ணு கூசுதே. இது ஒருவேளை நிஜமான தங்கமோ? எனக்கு என்ன தெரியும், பார்க்க அப்படிதான் இருக்கு. அந்த ஐஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு மாயமா தெரியுது. அப்புறம் எதுக்கு பார்த்துட்டு நின்னுக்கிட்டு? வாங்க, நமக்கு தேவையான ஐஸ போய் எடுத்துக்கலாம். இதெல்லாம் அவ வாசல்ல விழுந்தா அவளோடதுன்னு ஆயிடுமா? அப்படின்னு சொல்லி 2 பேரும் மழையில நனைஞ்சுக்கிட்டே ஓடினாங்க. அனாமிகாவோட வாசலுக்கு போய் கீழே கடந்த அந்த ஐஸ் கட்டிகளை கையில எடுத்து பார்த்தாங்க. அவங்க அதை கையில எடுத்ததும் கொஞ்ச நேரத்திலேயே உருகி போய் தண்ணியா மாறிடுச்சு. அந்த தண்ணி கூட அவங்க கையில தங்கல, கீழே விழுந்துருச்சு. ச்சே, என்னது இது சுரேஷ்? இந்த தங்க கட்டிகளை கையில எடுத்த உடனே உருகிருச்சு. அதுவும் சாதாரண தண்ணியா மாறி போயிடுச்சு. என் கையெல்லாம் இப்ப தண்ணியா ஆயிடுச்சு. எனக்கும் அதேதான் ஆச்சு. எவ்வளவு கெட்டியா பிடிக்கணும்னு நினைச்சாலும் கையில அடங்காம போயிடுச்சு, கரைஞ்சு போயிடுச்சு. இது என்ன மாயம்னு எனக்கு புரியலப்பா. இருங்கம்மா, அந்த தங்கம் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்பா அப்படி சொல்றீங்க? அந்த மழைன்னா அனாமிகா அன்னைக்கு மட்டும் விழுது, எங்களுக்கெல்லாம் அந்த மழை பெய்யாதா? என்ன கேள்விடா இது? இயற்கைக்கு யார் மனசு எப்படின்னு நல்லா தெரியும். புராணங்கள்ல நான் நல்லா படிச்சிருக்கேன். சுத்தமான மனசு அது எங்க இருக்கோ அங்க இந்த மாதிரியான மாயங்கள் நடக்கும்னு போட்டிருந்தது. எங்க பாட்டியம்மா சொல்லிருக்காங்க. அதையெல்லாம் கதைன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் இதெல்லாம் நடக்கும்னு புரியுது. அப்படின்னா எங்க மனசு நல்ல மனசு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அடே, நல்லது கெட்டதை பத்தி பேசல, சுத்தமான மனச பத்தி பேசுறோம். அங்க பாத்தியா, அனாமிகா காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நமக்காக தான் உழைச்சுக்கிட்டு இருக்கா. என்னைக்கும் முகம் காட்டினது இல்ல, எந்த வேலையும் என்னதில்லன்னு நினைக்கல. அவளோட மனசுல சுயநலங்கிறது இல்லவே இல்ல. அத பார்த்த இயற்கை அவளுக்காக இந்த தங்க மாய ஐஸ் மழைய பொழிய வச்சிருக்கு. அது பனிக்கட்டி இல்ல, இயற்கையோட ஆசீர்வாதம். அந்த நேரத்துல பிரசாத் சொன்னதை கேட்டதும் அவனி அஞ்சலியோட முகம் மாறி போச்சு. அவங்க செஞ்ச வேலைகள், அவங்களோட சுயநலம் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்தது. அத்தை, மாமா சொல்றது நிஜம்தான். நான் எப்பவும் என் அழகு என் வேலைன்னு சுயநலமா இருந்துட்டேன். அக்கா இவ்ளோ கஷ்டப்பட்டாலும் ஒரு சின்ன உதவி கூட செய்யணுங்கிற எண்ணம் எனக்கு வந்ததே இல்லை. இயற்கைக்கு கூட என்ன பிடிக்கவே இல்லை. அதனாலதான் அந்த தங்க பனிக்கட்டி கையில பட்டதும் உருகி போயிடுச்சு. என்னையும் மன்னிச்சிருங்க அத்தை. இந்த சோம்பேறித்தனத்தால நானும் எந்த வேலையும் செய்யல. மழை காலத்துல கூட அக்கா கஷ்டப்படும் போது நான் நல்ல போர்வையை போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தேன். அந்த சுயநலத்தாலதான் இந்த மாய தங்க மழை எங்க வாசல்ல பெய்யல. அக்காக்கு உண்மையிலேயே நல்ல மனசு. அவனி, அஞ்சலி, கவலைப்படாதீங்கம்மா. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். இந்த மழை எனக்கு மட்டும் இல்ல அப்படின்னு அனாமிகா தன்னோட கைகளை கூப்பி 2 கைகளையும் மழைக்கு காட்டினான். வானத்துல இருந்து பொழியிற அந்த மழை அவ கையில தங்க நிறத்துல பனிக்கட்டியா மாறுச்சு. அதுவும் கரையாம தங்க கட்டி மாதிரியே அவளோட கைகள்ல இருந்துச்சு. அந்த தங்கத்துல இருந்து வந்த ஒளி வீடியே பிரகாசமாக்குச்சு. அனாமிகா, அந்த பனிக்கட்டி உன் கைக்கு வந்ததும் இன்னும் பிரகாசமா இருக்கு. அவனி, அஞ்சலி, உங்க கைகளை காட்டுங்க. வேணாக்கா, நாங்க தொட்டோம்னா அது கரைஞ்சிரும். நாங்க இதுக்கு தகுதியானவங்க இல்ல. அப்படி சொல்லாதீங்க. மனசு மாறின அடுத்த நிமிஷமே நல்லது நடக்கும். உங்க தப்ப உணர்ந்தீங்கல்ல. இந்த வீட்டு மருமகள்களா உங்களுக்கும் தகுதி இருக்கு. பிடிங்க. அனாமிகா அவளோட கையில இருந்த அந்த மாய ஐஸ் கியூப்ஸ அவனி அஞ்சலி கையில வச்சா. ஆச்சரியமா இந்த தடவை அது கரையவே இல்ல. அவங்களுக்கு ஏற்பட்ட குற்ற உணர்ச்சி, அவங்க அக்கா மேல ஏற்பட்ட பாசம், அதனால அந்த ஐஸ் கரையாம அவங்க கையில தங்கமாவே இருந்தது. அந்த தங்கத்துல இருந்து வந்த ஒளி அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அக்கா, இது கரையில என் கையிலயும் என்னது? அக்கா, நீ ரொம்ப நல்லவக்கா. என்ன மன்னிச்சிரு. உன் அன்பால எங்களை மாத்திட்ட. இதுக்கு மேல இந்த வீட்ல என்ன வேலையா இருந்தாலும் நம்ம 3 பேருமே செய்யலாம். உனக்கு எப்பவுமே உதவியா இருப்போம். அப்போ நீங்க சொன்னது உண்மைதான்ப்பா. உண்மையான அன்பு எங்க இருக்கோ அங்கதான் மாயம் நடக்கும். அண்ணியோட அன்பு இன்னைக்கு அவனி மனச மாத்திருச்சு.
அது எங்களோட மனசையும் மாத்திருச்சு. இந்த மழை எங்க கண்ணை திறந்துருச்சுப்பா. கடவுளே, உனக்கு நன்றிப்பா. எங்க வீட்ல எல்லாரும் ஒத்துமை ஆயிட்டாங்க. என் வீட்டுக்கு இதை விட பெரிய பண்டிகை வேணுமா? வாங்க, எல்லாரும் அந்த மழையில போய் நனைவோம். அப்போ அனாமிகா, அவனி, அஞ்சலி 3 மருமகள்களும் மழையில நனைஞ்சிட்டு வந்தாங்க. இன்னொரு பக்கம் மகன்களும் சாரதாவும் பிரசாதம் வந்தாங்க. அப்ப வரைக்கும் அனாமிகாவோட வாசல்ல மட்டும் பொழிஞ்ச அந்த தங்க பனிமழை இப்போ அவங்களோட மொத்த வீட்டு வாசல்லையும் கூரை மேலையும் பொழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த வீடு முழுக்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த பனி அவங்க மேல பொழியும் போது அவங்களுக்கு கடவுளே ஆசீர்வதிக்கிற மாதிரி இருந்தது. பாத்தீங்களா, நீங்க எல்லாரும் ஒத்துமையா ஒன்னா இருந்தா அந்த கடவுளே இந்த மாதிரி வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாரு. இந்த மழைக்காலம் நமக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை கத்து கொடுத்துருக்கு. ஆமாப்பா, இந்த மாய தங்க பனிமழை நம்ம எல்லாருக்கும் ஒத்துமைய சொல்லி கொடுத்துருக்கு. இயற்கை நமக்கு எப்பவும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கும். நமக்குள்ள இருக்க சுயநலம் போச்சுன்னா ஒவ்வொரு மழை துள்ளியும் நமக்கு தங்கமா தெரியும். இதுக்கு மேற்பட்டு இந்த வீட்ல சண்டையே இருக்காது அத்தை. ஒவ்வொரு வேலையும் பகிர்ந்து பண்ணுவோம். ஆமா அத்தை, நாளையில இருந்து நான் காலையில எந்திரிச்சு வீட்டு வாசல பெருக்கி தெளிச்சு கோலம் போடுறேன். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல எல்லாரும் உள்ள வாங்க. சளி புடிச்சிட போகுது. மழை நிக்கிற மாதிரி இல்ல, பனி கட்டியில. தங்கம் நல்லபடியா இருக்கட்டும். எல்லாரும் சேர்ந்து உள்ள உட்காந்து அனாமிகா செஞ்ச பக்கோடாவை சாப்பிடுவோம். அன்னைக்கு ராத்திரி மொத்த குடும்பமும் சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மழைக்காலம் அவங்களுக்கு விந்தையான ஒரு அனுபவத்தை கொடுத்தது. அவங்க மனசுல உள்ள அழுக்கெல்லாம் போயிடுச்சு. அன்னையில இருந்து அவனி, அஞ்சலி கூட அனாமிகா மாதிரி சுயநலமே இல்லாம இருந்தாங்க. 3 மருமகள்களும் ஒத்துமையா ஒன்னா இருந்ததால உண்மையிலேயே அந்த வீடு நந்தவனமாச்சு. இயற்கை கொடுத்த அந்த தங்க பனிமழை அவங்களுக்கு புதிய மாற்றத்தையும் குடும்பத்துக்கு சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய் பாய். ஒரு நாள் கோடைக்காலம் அதோடைய தாக்கத்தை குறைச்சு மழைக்காலம் கொஞ்சம் கொஞ்சமா அதோட குளிர்ச்சியை காட்ட ஆரம்பிச்சுது. வானத்துல கருமேகங்கள் மெல்லமா சூழுச்சு. எப்ப வேணா மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது வானிலை. சில்லுன்னு காத்து அங்கேயும் இங்கேயும் வீசுச்சு. ஆனா சாரதாவோட வீடு மட்டும் அந்த வானிலைக்கு மாறா ரொம்ப அமைதியா நிசப்தமான ஒரு சூழல்ல இருந்துச்சு. ரிட்டையர் ஆன பிரசாதுக்கு வயசாயிடுச்சு. அனாரோக்கியத்தினால வந்த பிரச்சனைங்க, வீட்ல உள்ள வறுமை நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் சாரதா வராண்டால உட்காந்துக்கிட்டு வானத்தை பாத்துக்கிட்டு எதையோ யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ மருமக அனாமிகா சுட சுட காஃபி கொண்டு வந்து கொடுத்தா. அத்தை, காஃபி எடுத்துக்கோங்க. என்ன இவ்ளோ ஆழமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? வானிலை நல்லா குளிர்ச்சியா இருக்கு. இந்த நேரத்துல காஃபி குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன சொல்றதுமா, வீட்ல உள்ள சூழல் உனக்கு தெரியுமில்ல. உன் மாமனாரோட ஆரோக்கியம் ஒரு பக்கம் சரிஞ்சிட்டு வருது. மருந்து செலவுக்கே எக்கச்சக்கமா ஆகுது. இன்னொரு பக்கம் வீட்டு செலவு. இந்த மழை நாள் ஆரம்பிச்சிட்டாலே கஷ்ட காலமும் ஆரம்பிச்சிரும். மேல் கூரை ஒழுக ஆரம்பிச்சிரும். கேஸ் விலையோ அதிகமாயிட்டே போகுது. கரண்ட் பில்லும் அப்படிதான். இந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னே புரியலம்மா. ரமேஷ், சுரேஷ், அருண் 3 பேரும் ஆபீஸ் வேலையை முடிச்சிட்டு வந்தாங்க. 3 பேரோட முகத்துல நாள் முழுக்க வேலை செஞ்ச களைப்பு, டிராஃபிக் டென்ஷன் எல்லாம் இருந்துச்சு. அம்மா, இன்னைக்கு ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை. ப்ராஜெக்ட் டெட்லைன் வந்ததுனால ஒரே டென்ஷன், தலைவலியா இருக்கு. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? எனக்கு அதே டென்ஷன் தான். மழை வேற பெய்யுது, போயிட்டு வர கஷ்டமா இருக்கும். ரோடெல்லாம் ஒரே தண்ணியா இருக்கு. ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றதே பெரிய வேலையா இருக்கு. சம்பளம் மட்டும் ஏத்தவே இல்லை, செலவு மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கு. நம்ம கண்டிப்பா வேற ஏதாவது ஆதாயம் யோசிச்சே ஆகணும். இல்லைன்னா இந்த காலத்துல வாழறதே கஷ்டமா போயிடும். ஆமாண்டா அருண், நானும் அதை தான் யோசிச்சேன். என் பென்ஷன் பணமும் பத்த மாட்டேங்குது. 10 நாள்லயே பென்ஷன் பணம் மொத்தம் தீந்துருது. மீதி நாட்களை எப்படி கடத்துறதுன்னே தெரியலையே. அதே நேரத்துல உள்ள இருந்து அவனி, அஞ்சலி கூட வெளியில வந்தாங்க. எல்லார் முகத்திலையும் புரியாத ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னாச்சு அத்தை? எல்லாரும் மறுபடியும் ஹால்ல ஒண்ணு கூடியிருக்கீங்க. மாமா உடம்புக்கு மறுபடியும் ஏதாவது வந்துருச்சா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நம்ம கஷ்டங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது செய்யணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. பசங்க படிப்பு, வீட்டு செலவு, இதெல்லாம் யோசிக்கும் போது பயமா இருக்கு. அப்படி சொல்லி என்ன பண்ண முடியாத? வீட்ல இருக்க நமக்கு என்ன தெரியும்? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சமைக்கிறது, வீட்டை பாத்துக்கிறது, அவ்வளவுதானே. அப்படி நினைக்காதடிமா. பொம்பளைங்க நினைச்சா எதை வேணா சாதிக்க முடியும். நமக்கு தெரிஞ்ச வேலையை வச்சே நம்ம ஏன் சம்பாதிக்க கூடாது? எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு, சொல்லவா?
சொல்லுங்க அத்த. நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும்னா கண்டிப்பா அது செய்யறோம். நம்ம வீட்டு தோட்டத்துல நிறைய பீர்க்கங்காய் இருக்கு. நம்ம பெருசா கஷ்டப்படலனாலும் தினம் ஒரு 25 பீர்க்கங்காவாவது கிடைக்குது. பூச்சி மருந்து போடாத சுத்தமான பீர்க்கங்காய். அதை வச்சு நம்ம ஏன் பஜ்ஜி போட்டு வியாபாரம் பண்ணக்கூடாது? இந்த குளிர்காலம் மழை காலத்துல சாயந்தர வேளையில சுட சுட பஜ்ஜி சாப்பிட எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? பீர்க்கங்காய் பஜ்ஜின்னா எல்லாருக்கும் பிடிக்குமே அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. பஜ்ஜி வியாபாரமா? அத்த, எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கே. நாங்க வீட்ல இருக்கவங்க ரோட்ல வந்து பஜ்ஜி விக்கணும்னா எங்க வீட்ல இருக்கிறவங்கலாம் என்ன நினைப்பாங்க? ஆமா அத்த, நிஜமாவே வெக்கமா இருக்கும். எங்க சொந்தக்காரங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? மானம் போயிடுமே. ஆமாம்மா, அவங்க சொல்றதும் நிஜம்தான்ல. கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த ஊர்ல நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. ரோட்ல பஜ்ஜி வித்தோம்னா வியாபாரம்னா சின்ன விஷயம் இல்ல. எவ்வளவு பெரிய வேலை. பொருள் வாங்கணும், மாவு கலக்கணும், மணிக்கணக்கா நின்னு பஜ்ஜிய விக்கணும். பெண்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சிரமமா. அதெல்லாம் நம்மளால முடியாதுமா. வேற ஏதாவது வழிய சொல்லுங்க. என்னடா இப்படி சொல்லிட்டீங்க? கஷ்டப்படாம பிரதிபலன் எப்படி கிடைக்கும்? கஷ்டப்பட்டு உழைக்கணுங்கிற இதுல வெக்கம் எங்க கிடக்குது? கடனை வாங்கி மானத்தை விடுறத விட கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எவ்வளோ மேல். வேலையில சின்னது பெருசுன்னெல்லாம் ஒண்ணும் இல்ல. அத்தை சொல்றது 100க்கு 100 உண்மைதான். அவனி, அஞ்சலி, இதுல தப்பு ஒண்ணும் இல்ல. நம்ம கஷ்டத்தை நம்பி நம்ம பொழைக்கிறோம். யாருக்கிட்டையும் கைய நீட்ட வேண்டியதில்லைல்ல. நம்ம தோட்டத்துல பீர்க்கங்காய் நிறைய அளவுல காய்க்குது. வெளி பஜ்ஜிகளை விட நம்மளே நல்ல ருசியா செய்வோம். குவாலிட்டில காம்ப்ரமைஸ் ஆகாம செஞ்சோம்னா நிறைய பேரு நம்ம கிட்ட வருவாங்க. ஆனா அக்கா, இதெல்லாம் நம்மளால முடியுமா? நம்ம இந்த மாதிரி எல்லாம் செஞ்சதே இல்லக்கா. ஆமாக்கா, கஸ்டமர்ஸ்க்கு குடுக்கறது, அவங்கள கூப்பிடுறது, பணத்தை வாங்கிட்டு குடுக்கறது, இதெல்லாம் எனக்கு தெரியாது. யாராவது என்கிட்ட வந்து பேசினாலே பயமா இருக்கும். நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். நம்ம 3 பேரும் சேர்ந்தா எந்த வேலை வேணாலும் செய்யலாம். நீங்க எனக்கு உதவி செஞ்சா போதும். நீங்க சொல்லுங்க அத்தை, யார் யார் என்னென்ன வேலை செய்யணும்? அவங்கவங்க பொறுப்பை அவங்கவங்க ஏத்துக்கிட்டா சரியா போச்சு. நல்லா சொன்னடிமா. உன் தைரியத்தை பாக்கும்போது எனக்கு பாதி பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. நல்லா கேளுங்க. அனாமிகா மாவு கரைக்கட்டும். பக்கோடாவோ பஜ்ஜியோ அனாமிகா செஞ்சால்னா அந்த ருசியே வேற. பஜ்ஜி மாவு ருசியா இருந்தாதான் வியாபாரம் நடக்கும். அதனால மாவு கரைக்கிற பொறுப்பு அனாமிக்காது. அப்புறம் அவனி, நீ பஜ்ஜி போடுறதுல எக்ஸ்பர்ட். எண்ணெய் அதிகமா இழுக்காம முறுமுறுன்னு பஜ்ஜிய போடுற பொறுப்பு இன்னையிலேருந்து உண்ணுது. அந்த வேலைய நீ பாத்துக்க. அப்புறம் அஞ்சலி, வர்ற கஸ்டமர் மனசு நோகாம பேசணும். அவங்களுக்கு தேவையான பஜ்ஜிய எத்தனை வேணும் என்ன வேணும்னு கேட்கணும். ஆம்பளைங்க நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல காய்கறி வாங்குறது, எண்ணெய் வாங்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யுங்க. லீவு நாள்ல நீங்களும் இவங்க கூட உதவி செய்யணும். ஆமா, சாரதா சொல்றதுதான் சரியான விஷயம். உங்க எல்லார்கிட்டயும் ஒவ்வொரு திறமை இருக்கு. அத பயன்படுத்தினா நம்ம கஷ்டத்துல இருந்து வெளியே வந்துடலாம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறதால உங்களுக்குள்ள பந்தமும் அதிகமாகும். அவனிக்கும் அஞ்சலிக்கும் இது பிடிக்கலன்னாலும் மாமியார் சொல்லிட்டாங்களேன்னு சும்மா தலையாட்டினாங்க. சரிங்க அத்த, நீங்க சொல்றீங்களேன்னு நாங்க ஒத்துக்கிறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் கூட சரின்னு சொல்றேன். அக்காவே எல்லா வேலையும் பாத்துக்குதுன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்ல. பாத்தீங்களா அத்த, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. நாளையில இருந்து நம்ம வியாபாரத்தை ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு சாயந்தரமே போய் தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது மறுநாள் சாயந்தரம் வீட்டு முன்னாடி இருந்த சின்ன காலி இடத்துல சின்னதா ஏற்பாடு பண்ணாங்க. அதுக்கு மேல ஒரு டென்ட் கூட வச்சாங்க. மருமகள்களின் பீர்க்கங்காய் பஜ்ஜி அப்படின்னு போர்டை கூட எடுத்துட்டு வந்து அங்க வச்சாங்க. அனாமிகா வீட்டுக்குள்ள கிச்சன்ல மாவை கரைச்சுக்கிட்டு இருந்தா. சாதாரணமா பீர்க்கங்காவோட ருசி கம்மியா இருக்கும். அதுல மாவு கரெக்டா இருந்தாதான் ருசி அதிகமா இருக்கும்னு கரைச்சா. அவனி ஸ்டவ் கிட்ட நின்னுக்கிட்டு கடாயில எண்ணெய ஊத்துனா. அஞ்சலி சுத்தமான பேக்கிங் கவர், நியூஸ் பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு வந்தா. கஸ்டமர்ஸ்க்காக காத்துக்கிட்டு இருந்தா. வானிலை கொஞ்சமா மாறி சில்லுன்னு காத்தடிக்க ஆரம்பிச்சுது. அவனி, என்ன சூடாயிடுச்சா? மாவு ரெடி, கரெக்டா கலந்து வச்சிருக்கேன். ஆயிடுச்சுக்கா. பீர்க்கங்காவை எடுத்துக்கிட்டு வா. எண்ணெய கொதிக்க வச்சு போடுவோம்க்கா, நல்லா வேகும். அனாமிகா பீர்க்கங்காய அழகா கட் பண்ணி மாவுல முக்கி எண்ணெயில போட்டா. அவனி அந்த பஜ்ஜி எல்லாம் தங்க நிறம் வர்ற வரைக்கும் காத்திருந்து எடுத்தா. எண்ணெயில பஜ்ஜி போடும்போது வர்ற சுயின்னு சத்தம், அந்த சுட சுட பஜ்ஜியோட வாசனை வீதி முழுக்க பரவுச்சு. ஆஹா, வாசனை சூப்பரா இருக்குக்கா. எனக்கே வாயெல்லாம் ஊறுது. அந்த பக்கம் நடந்து போன கஸ்டமர் அந்த வாசனைய புடிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட வந்தாரு. மா, பஜ்ஜி போடுறீங்களா?
மழையில நல்ல வாசனை வருதே. உங்களை நான் பார்த்ததே இல்லையே. ஆமாங்க, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். சுட சுட இருக்க பஜ்ஜி சாப்பிடுறீங்களா? எங்க தோட்டத்துல காய்ச்ச பீர்க்கங்காங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஒரு பிளேட் சாப்பிடுறீங்களா? சரி, ஒரு பிளேட் குடுமா, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கஸ்டமர் அங்கேயே நின்னு உன்னை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ரொம்ப நல்லா இருக்குமா, முறுமுறுன்னு, உள்ள நல்லா மெத்து மெத்துன்னு காய். உங்க தோட்டத்துல காய்ச்சதுன்னு சொன்னீங்களே, ரொம்ப ருசியா இருக்கு. நாளைக்கும் வரேன் என் நண்பர்களோட. அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பிடிக்கும். ரொம்ப தேங்க்ஸுங்க, கண்டிப்பா வாங்க. முதல் கஸ்டமர் சந்தோஷமா போனதும் 3 மருமகள்களுக்கும் அது ஒரு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. அன்னைக்கு மழை பெஞ்சா கூட பஜ்ஜியோட வாசனை நிறைய கஸ்டமர்ஸை இழுத்துட்டு வந்தது. சிலர் பேக் பண்ணி எடுத்துட்டு போனாங்க. வியாபாரம் ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருந்தது. ராத்திரி எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு அவங்களுக்கு வந்த லாபத்தை எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அத்த, இன்னைக்கு நம்மளோட முதலீடு போக நிறைய லாபம் கிடைச்சிருக்கு. முதல் நாளே இவ்ளோ ரெஸ்பான்ஸ் வரும்னு நான் நினைக்கவே இல்ல. சொன்னேன்ல, நான் தான் சொன்னேன்ல, நம்ம கஷ்டம் வீணா போகாதுன்னு. எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குமா. உண்மைதான் அத்த, நான் கூட ஆரம்பத்துல கொஞ்சம் பயந்துதான். யாரும் வரமாட்டாங்க, மாவெல்லாம் வீணா போக போகுதுன்னு லைட்டா நினைச்சேன். நான் கூட. ஆனா கஸ்டமர் வந்து நம்ம பஜ்ஜிய சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பி. என் பயமே போயிடுச்சுன்னா பாருங்களேன். அக்கா, இன்னைக்கு நான் பஜ்ஜி போடலக்கா. நேத்து நிறைய போட்டதுனால கையெல்லாம் பயங்கரமா வலிக்குதுக்கா. இந்த சூடுக்கு முகம் கூட கருக்குது. இன்னைக்கு நீ போடு. என்ன அவனே இது? என்னோட பொறுப்பு மாவு கரைக்கிறது தானே. மாவு கரைக்கிறதும் கஷ்டம் தானே. நீ பஜ்ஜி போடணும். அவங்க வேலையை அவங்க தானேமா பாக்கணும். ஆமாக்கா, நீங்க 2 பேரும் உள்ள இருக்கீங்க. நான் மட்டும் தனியா வெளியில நின்னு கஸ்டமர்ஸ பாக்கணும். இன்னைக்கு நான் பஜ்ஜி போடுறேன், அவனே கஸ்டமர்ஸ பாத்துக்கிட்டோம். நான் கூட பஜ்ஜி போட கத்துக்கிறேன். எனக்கு கஸ்டமர்ஸோட பேசுறதுக்கு வராது. அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா எனக்கு பதில் சொல்ல தெரியாது. நான் போட மாட்டேன்னா போட மாட்டேன். அப்போ 3 பேருக்கும் நடுவுல ஒரு வாக்குவாதம் வந்துச்சு. பேச்சு சத்தம் அதிகமாச்சு. வியாபாரம் நல்லா நடக்குது, லாபத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்க சத்தம் அக்கம் பக்கத்து வரைக்கும் கேக்குது. அத்த, இவங்க போதும் அனாமிகா. என்னது இது? 3 பேரும் இப்படி ஒத்துமையா இல்லைன்னா வியாபாரம் எப்படி நடக்கும்? யாரையும் புரிஞ்சுக்கல. ஒருத்தர் புரிஞ்சுக்காம இந்த மாதிரி ஒரு வியாபாரத்தை பண்றதெல்லாம் சாதாரணமான விஷயம் நினைக்கிறீங்களா? கஸ்டமர் வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்க? மானம் போகாது. இதுதானா நீங்க கத்துக்கிட்டது? அதை கேட்டதும் 3 பேரும் தலை குனிஞ்சாங்க. அவங்க தப்ப அவங்க உணர்ந்தாங்க. உங்க அத்தை சொல்றது நிஜம்தான். 3 பேரும் ஒத்துமையா சேர்ந்து வேலைய செஞ்சாதானே நல்லதுமா. இன்னொருத்தர் வேலைய இன்னொருத்தர் செஞ்சா என்ன தப்பு? ஒரு நாள் அவனி களைச்சா அனாமிகா அந்த வேலைய பாக்கட்டும், ஒரு நாள் அனாமிகா களைச்சா மத்தவங்க வேலைய பாருங்க. அட்ஜஸ்ட் பண்ண கத்துக்கணுமா அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. அன்னைக்கு வியாபாரமும் கொஞ்சம் மந்தமா தான் போச்சு. ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் சரியா பேசவே இல்ல. சாயந்தரம் ஆச்சு. அடர்ந்த கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெஞ்சுது. காத்தும் அதிகமா வீசுச்சு. மழையோட சேர்ந்து இடியும் மின்னலும் வந்துச்சு. கரண்ட்டும் போயிடுச்சு. அக்கா, மழை பயங்கரமா பெய்யுது, கரண்ட் வேற இல்ல. இன்னைக்கு கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்களா? மாவெல்லாம் வீணா போக போகுது. ஆமா, நமக்கு இன்னைக்கு கண்டிப்பா நஷ்டம் தான் நடக்கும். என்னவோ எனக்கு இந்த சண்டையால தான் இன்னைக்கு இப்படி ஆச்சுன்னு தோணுது. அப்போ அவனே அமைதியா யோசிச்சுட்டு நின்னுட்டு இருந்தான். பக்கத்து வீதியில ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்தது. திடீர்னு மழை வந்ததுனால ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாரும் மழையில நனைஞ்சுக்கிட்டு ஒதுங்கறதுக்கு இடம் பார்த்து இந்த பஜ்ஜி ஸ்டால் கிட்ட ஒதுங்கி நின்னாங்க. அவங்களுக்கு அந்த பஜ்ஜியோட வாசனை சுண்டி இழுத்துச்சு. ஏமா பஜ்ஜி இருக்கா? மழைக்கு நல்ல கமகமான வாசனை வருதே. நாங்க ஒரு 25 பேர் இருக்கோம். எங்க எல்லாருக்கும் தருவியா? கண்டிப்பாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போடுறோம். சுட சுட போட்டு தரோம். அவனி, ஸ்டவ்வை பெருசாக்கு, சீக்கிரமா கடகடன்னு போடு. அஞ்சலி, யார் யாருக்கு எவ்வளவு வேணும்னு கேளு, அவங்க உட்கார்றதுக்கு ஏதாவது போடு. அவனே கொஞ்சம் யோசிச்சு சண்டையெல்லாம் மறந்து வியாபாரத்துல இறங்கினான். அனாமிகா வேகமா மாவை கரைச்சான். பீர்க்கங்காவையும் கட் பண்ணான். அவனி வேகமா பஜ்ஜி போட்டான். அஞ்சலி சந்தோஷமா கஸ்டமர்ஸ் கிட்ட பேசி அவங்க கிட்ட ஆர்டர் வாங்கினான். பஜ்ஜிய பார்சல் பண்ணி கொடுத்தான். மழையால வீட்டுக்குள்ள இருந்த ரமேஷ், சுரேஷ், அருண் கூட வெளியே வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அருண் மெழுகுவத்தியை ஏத்தி வச்சான். ரமேஷும் சுரேஷும் பஜ்ஜியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பஜ்ஜிக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் வந்துச்சு. 1 மணி நேரத்துல கிட்டத்தட்ட எல்லா பஜ்ஜியையும் அந்த மருமகள்கள் வித்துட்டாங்க. அடடே, இந்த மழையில உங்க பஜ்ஜியை சாப்பிடும்போது என்ன அற்புதமா இருக்கு. கரண்ட் இல்லைனாலும் எத்தனை பேர் வந்தாலும் கடகடன்னு பஜ்ஜியை போட்டீங்களே. இந்த மாதிரி சுறுசுறுப்பா வேலை செய்யறவங்கள பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்குமா. நல்லா வேகமா கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மழை கொஞ்சம் குறைஞ்சுது. கஸ்டமர்ஸ் எல்லாரும் திருப்தியா பஜ்ஜி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போனாங்க. ஸ்டால் கிட்ட மறுபடியும் நிசப்தமா இருந்தது. 3 மருமகள்களும் களைச்சு போய் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க.
பேசிட்டு இருக்கும்போது அவங்க முகத்துல இருந்த களைப்பை விட ஆனந்தம் தான் ஒரு படி அதிகமாவே தெரிஞ்சது. அவனி, அஞ்சலி, இன்னைக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம்ல. இத்தனை பேருக்கு உடனுக்குடனே பஜ்ஜி போடுறது சாதாரண விஷயம் இல்ல. ஆமாங்கா, கையெல்லாம் பயங்கரமா வலிக்குது. ஆனாலும் எனக்கு என்னமோ சந்தோஷமா இருக்கு. நம்ம 3 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் சுலபமாயிடும்ல. ஆமாங்கா, இன்னைக்குதான் அந்த விஷயத்தையே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் மட்டும் கஸ்டமரை ஹேண்டில் பண்றது கஷ்டம். இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஜமாய்ச்சிட்டோம். சாரதாவும் பிரசாதும் கூட அந்த இடத்துக்கு வந்தாங்க. மருமகள்கள் சாதிச்ச விஷயத்த பார்த்து சாரதா அவங்கள பாராட்டினாங்க. சாரதா, பாத்தீங்களாம்மா, இததான் சொன்னேன். நீங்க 3 பேரும் வேற வேற வீடு இல்ல, ஒரே குடும்பம். ஒத்துமையா இருந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் எதிர்கொள்ளலாம். இன்னைக்கு உங்க வியாபாரம் இவ்ளோ சக்சஸ் ஆகிறதுக்கு உங்க ஒத்துமை தான் காரணமா இருந்தது. எல்லாரோட கடின உழைப்பும் அடங்கும். ஆமாமா, உங்க அத்தை சொன்ன மாதிரி உங்க ஒத்துமை தான் இதுக்கு காரணம். உங்களோட கடின உழைப்பையும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்ச வேகத்தையும் பார்த்து எனக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்ல. ரமேஷ், சுரேஷ், அருண் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆமா, உங்க கஷ்டத்தை பார்க்கும்போது எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது. இன்னையில இருந்து நாங்களும் சாயந்தரம் வந்து உங்களுக்கு உதவி செய்யறோம். கஸ்டமர் சர்வீஸ நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்யூ அத்தை, எங்களுக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்திருக்கீங்க. இனிமே நாங்க சண்டையே போட மாட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு ஒத்துமையா இருக்கோம். அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க. சிரிப்பு சத்தத்தோட வீடே கலகலன்னு இருந்தது. அந்த கலகலப்புல மருமகள்களுக்கு மத்தியில இருந்த சலசலப்பு போயிடுச்சு. அவங்களோட பஜ்ஜி வியாபாரமும் நாளுக்கு நாள் பெருகிட்டே போச்சு. வீட்டுக்கு தேவையான எல்லா வேலைகளும் நடந்தது. பிரசாத் மருந்து வாங்க பணம் இருந்தது. வீட்ல இருந்த வறுமையும் கொஞ்சம் கொஞ்சமா போச்சு. எல்லாரும் சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா நிம்மதியான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன்.